வணக்கங்க. நம்ம இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். எதுக்குள்ளன்னா வாமலருக்குள்ளங்க. இதுக்கு பரிசு ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 29, 2026ங்க. சரிங்களா? இன்னைக்கு டேட்டு இன்னையோட வாமலருங்க மார்ச் 29க்குள்ளது. சரிங்களா? இன்னைக்குள்ளே தான் இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 by 1 பார்க்கலாங்க. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் வந்திட 10 பறந்து போவோமாங்க. டேஷ் வந்தால் 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்தால் 10 பறந்து போகும்னு பார்த்திங்கன்னா, பசி வந்தால் 10 பறந்து போகுங்க. என்னங்க, பசி வந்துட்டுச்சுன்னா 10 பறந்து போகும். இது யார் சொன்னாங்கன்னா ஔவையார் நல்வழி பாடலில் சொல்லியிருக்காங்க. அந்த 10 என்னென்னு சொல்லியிருந்தேன், வேகமாக சொல்லியிருந்தேன். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை. உயர்ச்சின்னா ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்க, தாளாண்மைன்னா எஃபர்ட்டு, கடைசியாக காமம். எல்லாமே காணாம போயிடும். பசின்னு ஒன்று இருந்தால். சரிங்க, மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மரியாதையும் ஈடுபாடும் இணைந்த குணம். இந்த கொஸ்டினுக்கு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும். 6 இடமிருந்து வளம் என. வந்தே மாதரம் என்று தொடங்கும் நமது தேசிய பாடலை எழுதியவர் டேஸ் சந்தியா சட்டர்ஜி. இது யாருன்னா 6வது கேள்விக்கு, இந்த கேள்விக்கு இடமிருந்து வளங்க. பங்கிம் சந்தியா சட்டர்ஜி. யாரு? கிம் சந்தியா சட்டர்ஜி. இவர் சான்ஸ்கிரிட்லேயும் பெங்காலிலையும் எழுதியிருந்தார். இவர் எழுதினது 1882 ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் வந்துடுச்சுங்க. வந்தே மாதம்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு மீனிங் என்னென்னா, தாய் மண்ணே உன்னை வணங்குகிறேன். இதான் இதனுடைய தமிழ் மீனிங்க. கடைசியாக இதை 1882ன்னு சொன்னேன். இப்போ 1896 காங்கிரஸ் மீட்டிங்கில் ரவீந்திரநாத் தாகூர் இதை பாடுறார், வந்தே மாதரம். அப்போ தான் இதை ஸ்டார்ட் ஆகுது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜனவரி 24 இதை நேஷ்னல் சாங்காக மாற்றுறாங்க. சரிங்க, பழையடி வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம் என்ன. சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 சேர்ந்த மருந்தை இப்படி சொல்லுவோமா? என்னன்னு சொல்லுவோம்? திரி கடுகம்னு சொல்லுவோம். ட்ரி கடுகம். இது எதுக்குன்னா சளி, காய்ச்சல், தொண்டை வலி, இருமலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. திரி கடுகம். ஓகேங்க. ஸோ 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? மரியாதையும் ஈடுபாடும் இணைந்த குணம். மரியாதையும் ஈடுபாடும் இணைந்த குணம். இதை பயபக்தின்னு எழுதலாமா? இங்கே ஏ போட்டாச்சு, இங்கே இக்கு போட்டிங்கன்னா பயபக்தி. மரியாதையும் இருக்குது, பக்தியும் இருக்குது, ஈடுபாடும் இருக்குது. சரிங்க. 2 இடமிருந்து வளம் என்ன? இல்லைங்க, 3 வளமிருந்து இடம். தற்போதைய இந்திய ஜனாதிபதி, இந்தியா பிரசிடெண்ட் திரௌபதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதி நேம் திரௌபதி முர்மு, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இவங்க 15வது பிரசிடெண்ட்டு இந்தியாவுடைய. 25 ஜூலை 2022 பதவியில் இருக்காங்கங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? புடைக்க உதவும். நம்ம ஊர் சைடில் படைக்க உதவும்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்களில் இதை கொண்டு புலியை அடித்து துரத்தினாலும் ஒரு வீரத்தாய். முகத்தாலேயே புலியை அடித்து துரத்துனாங்களாம். புடைக்க உதவும்னா முகம்னு தான், முகத்தை வச்சு தான் புடைப்பாங்க, உள்ள தூசி எல்லாமே. இதை பெண்களுடைய வீரத்தை சொல்லுது. இன்னொரு சைடில் சொல்கிறாங்க, கைலாசநாதர் கோயிலில் பெண்கள் அங்கே உள்ள சிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிற்பத்தில் உலக்கையை வச்சு புலியை வெட்டுற மாதிரி. கைலாசநாதர் கோயில். ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? நவரத்தினங்களில் 1. நவரத்தினம்னா 9 வகையான ரத்தினம். முதல் எழுத்து மூ இருக்குது. முத்து. அப்போ மீதி
பவளம், மரகதம், புஷ்பராகம், வைரம், நீலம், கோமேதகம், வைடூரியம்னு சொல்லுவோம். சரிங்க, 5 வலம் இருந்த இடம் என்ன? இத்தில் முடியுதுங்க. தெலுங்கானாவோடைய கேபிட்டல். ஆந்திரா வந்து 2ஆக பிரிச்சாங்க. ஒன்று தெலுங்கானா, ஆந்திரான்னு. எப்போ ஜூன் 2, 2014ங்க. தெலுங்கானாவோட கேபிட்டல் என்னென்னா ஹைதராபாத். ஹைதராபாத் அப்படிங்கிறது சிட்டி ஆஃப் பெல்ஸ், முத்துக்களின் நகரம் அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, 5 கீழேருந்து மேலே என்ன? கீழேருந்து மேல் உயரம் ஆங்கிலத்தில் ஹைட்டு. நீங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்கீங்கன்ட்டு ஆல்ரெடி ஹை இருக்குது, இட்டு மட்டும் போட்டால் போதும். ஹைட் அப்படிங்கிறது இங்கிலீஷில். ஓகேங்க, கடைசியாக இல்லைங்க, 4 கீழேருந்து மேலே என்ன? அரசி. இதுக்கு வேறு சொல். அரசினா குயின்னு சொல்லலாம். குயினுக்கு ட்ரால ஆரம்பிக்க மாதிரி சொன்னோம்னா ட்ரானி சொல்லலாமா? ட்ரானினா அரசி. ஓகேங்க, சரி. இப்போ 9 கீழேருந்து மேலே சொல்லலாமா? நடுவுலத்து கே இருக்குதுங்க. ஹிரோஷிமா டேஷ் ஆகிய நாடுகளின் மீது முன்பு அணுகுண்டை வீசியது அமெரிக்கா. அந்த நாட்டையே அழித்தாங்க. வேர்ல்டு வார் 2லங்க கடைசி நாள். ஹிரோஷிமா, நாகசாகி. மேலே கீ வந்தாச்சு, இங்கே கே வந்துக்குங்க. நாகசாகி. இவங்க வந்து ஆகஸ்ட் 9, 1945 அன்னைக்கு ஒரு ஆட்டம் பாம்பு போடுறாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் நாகசாகியில் மட்டும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கிட்ட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அந்த ஆட்டம் பாம்போடைய நேம் வந்து ஃபேட்மேன் அப்படின்னு அணுகுண்டை போட்டிருக்காங்க. 10 கீழேருந்து மேலே. முகில் வேறு பேர். முகில்னாலே நம்ம பேப்பரில் அடிக்கடி பார்ப்போம். என்னது? மேகம். பேப்பர்லாம் இல்லை, அதோட மேகம். சரிங்க, இப்போ 7 வடமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாம். ரோஜா இதழிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியம். இதில் வந்து நம்ம பேப்பர் படிக்கவங்க அடிக்கடி இந்த நேம், தமிழ் நேம், சுத்தமான தமிழ் நேம் பார்க்கலாம். ஒன்று பெர்ஃப்யூம் தயாரிப்பாங்க, இன்னொன்று வந்து சென்ட்டை வந்து இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா அத்தர். என்னது? கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா வாசனை தைலம்னு மட்டும்தான் காமிக்கும். அத்தர். ஒன்று பெர்ஃப்யூம், இன்னொன்று அத்தர். அத்தோடைய மீனிங் போய் தேடினீங்கன்னா கிடைக்காது. வாசனை திரவியம் மட்டும்தான் இருக்கும். 11 கீழேருந்து மேலே. இந்த இருக்குது கொஸ்டின். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் டேஷ் சிங். 3ஆவது எழுத்து இப்படி இருக்குதுங்க. இவர் நேமை சொன்னோன்னே சொல்லிடுவாங்க. பகத்சிங். அவருடைய தொப்பியும் மீசையும் அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் வந்து தூக்கு மேடையில் போடையில் அந்த தூக்கு கயிறுக்கும் கிஸ் பண்ணிவிட்டு தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு பயமின்றி இறந்தவர். சாரி, இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங். சரிங்க, 15 வலம் இருந்த இடம் என்ன? சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த நதியில் குளித்த பின் செல்வது வழக்கம். சபரிமலை கீழே என்ன இருக்குன்னா பம்பா தான் ஓடுதுங்க. என்ன பம்பா ரிவர்னு சொல்லுவோம். இது 176 கிலோமீட்டர் ஓடுது. இதை வந்து தட்சணா கங்கைன்னு சொல்கிறாங்க. சரி, 18 கிலோந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? கடும் வெப்பம் மிகுந்த மிகப்பெரிய மணல் வழி. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலைவனம் சொல்லுவோம். பாலைவனத்தில் தான் மண்ணாக இருக்கும், வெப்பமும் அதிகமாக இருக்கும். டெசர்ட், பாலைவனம். சரிங்களா? சரிங்க, அப்போ 15 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்த்தலாமா? திருமால் எடுத்த 10 அவதாரங்களை குறிக்கும் சொல். திருமால் எடுத்த 10 அவதாரம், எல்லா அவதாரத்தையும் குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா என்னென்னா தசாவதாரம்னு சொல்லலாம். என்னது?
தசாவதா 15 வலமிருந்த இடம். தசாவ த ஓகேங்க. 19 மேலேருந்து கீழே என்ன? 13 சாதகம் அல்ல. நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக வந்துக்கான்னு கேட்டால் இல்லைன்னா பாதகம். சாதகம்னா நன்மை, பாதகம்னா தீமை. ஷார்ட் ஃபார்மாக சொல்லிட்டேன், இன்னும் நிறைய மீனிங் சொல்லலாம் இருக்குது. ஸோ 12 மேலேருந்து கீழே என்ன? 12 மேலேருந்து சத்தம், பாம்பு ரெண்டையும் கொய்க்குன்னு சொல்லு. சத்தம்னா அளவம் போடாமல் இருங்கன்னு சொல்லலாம், பாம்பையும் அதே நேம்லேயே சொல்லலாம். ஆட்ர வ இம். ஓகேங்க. ஸோ இந்த சைடு சால்வ் பண்ணியாச்சுங்க. இப்போ 17 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். இறைவனுக்கு படைக்கப்படும் உணவு, கடவுளுக்கு படைக்கப்படும் உணவு படையல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த ஆன்மீக மலரில் முதல் கல்வியாக இருந்ததுங்க. நைவேத்தியம் சாமிக்கு வாழைப்பழம், பால், பழம், பொங்கல், கோமேதகம்லாம் வச்சு கும்பிட்றது, இலையில் வச்சு வாழை இலையில் வச்சு கும்பிட்றது நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிவேதனம்னு இன்னொரு வேர்டில் சொல்லலாம். சரிங்க. ஸோ 14 மேலேருந்து கீழே மேலேருந்து 14 வழக்கு தொடுத்தவனை இப்படியும் சொல்லலாம். வழக்கு தொடுத்தவங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வாதி. இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக பிரதிவாதின்னு சொல்லுவாங்க. வாதின்னா பிளைன்டிஃப், பிரதிவாதினா டிஃபெண்டன்ட். இது கோர்ட்டில். சரிங்க. கீழேருந்து மேலே பார்ப்போம். 17 கீழேருந்து மேல். கிண்டலு கேலி பண்ணுறாங்க, நக்கல் அடிக்கிறது, நான் இல்லை நெய் இருக்குது. ஏளனம் பண்ணுறாங்க, இல்லை நையாண்டி சொல்லலாம். நையாண்டின்னு சொன்னால் நான் ரொம்ப நக்கல் அடிக்கிறது. சரிங்களா? 14 வலமிருந்து இடம் என்ன? இதான் கடைசி கேள்விங்க. கோட்டை. கோட்டைக்கு வேறு என்ன பேர்? கோட்டைனா மதில் சொல்லலாம். காம்பவுண்டு செவர் தான் கோட்டை செவர்னு சொல்லுவாங்க, மதில் சொல்லுவாங்க. ஆனால் கோட்டைங்க வேறுங்க. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் உள்ளதை சொல்கிறேன். நேற்று இது கடைசியாக எழுதியிருந்தேன். இது என்னன்னு சொல்லலாம்? அதுன்னு சொல்லலாம். நேற்று லாஸ்ட் லெட்டர் 2 லெட்டர் இன் போட்டுருந்தேன், தப்பு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதை கரெக்ஷன் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு அதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆன்சர்ஸ் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதான் என்னையோட ஆன்சர்ஸ். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. தேங்க்யூ.